வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 2. அவள் புலம்பலுக்கு காரணமானவன் பெயர் விஜய்தேவ். ஆனால் அங்கு வேலை பார்க்கும் அனைத்து பெண்களும் ஒரு சேர அவனுக்கு வைத்திருக்கும் பெயர் தேவதாஸ் நியூவர்ஷன். அதற்கு காரணம் அவனுடைய இறுக்கமான முகம், அடர்ந்த தாடி மற்றும் அதனோடு எப்பொழுதும் அணியும் கருப்பு நிற உடையுமே. அங்கு நகைகள் வடிவமைப்பு பிரிவில் பணிபுரிகிறான். ஆதி ஜுவல்லர்ஸின் பெரும்பாலான கிளைகளில் இருக்கும் அனைத்து நகைகளும் விஜய்தேவின் கைவண்ணத்தில் உருவானவைதான். மற்ற அனைவரும் சீருடையில் வரும்பொழுது அவன் மட்டும் என்றுமே கருப்பு நிற உடைகளை மட்டுமே அணிந்து வருவான். மேலும் சில சமயங்களில் கடையில் ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது கடையை மேற்பார்வை செய்துவிட்டு கையில் சிகரெட்டுடன் ஒதுங்கிக் கொள்வான். இவை அனைத்தும் அவனை காதலில் தோல்வியுற்ற ஒருவன் போல் காட்ட அதன் விளைவே இந்த பெயர் பொருத்தம். காதலில் தோல்வியுற்றவர் இந்த நூற்றாண்டில் இப்படித்தான் இருப்பார் என அவர்களை யோகித்துக் கொண்டனர். ஆண்களின் தாடி ரகசியம் அழகு என்பதையும் தாண்டி அது அவர்களுடைய மனதின் வலிகளை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்து விடுவதே இதற்கு காரணம். ஆனால் அவனுடைய இந்த அடையாளத்தின் மறுபக்கம் என்ன என்பதை அவன் மட்டுமே அறிவான். அங்கு தங்க நகைகள் விற்பனை பிரிவில் சூர்யாவின் தோழி சந்திரிகா அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து முறைத்தவள், என்னடி, என் பொழப்பு உனக்கு சிரிப்பாகிருக்கா என அவள் அருகே வந்து நின்று கொண்டவள் வலிக்காமல் அவளை அடித்தாள். என்னடி பண்றது, காலையிலேயே நல்ல என்டர்டெயின்மெண்ட், வேற என்ன பண்றது என அவள் மீண்டும் சிரித்தாள். அது சரி, இன்னைக்கு ஏன் நீ ஐடி போட்டுட்டு வரல? தினமும் ஐடியை ஸ்கேன் பண்ணணும்னு தெரியும்ல. ஐயோ சந்து, நான் வேணும்னு வச்சுட்டு வரல. நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போதே மழையில நல்லா நனைஞ்சிட்டேன். ஹேண்ட்பேக்கும் வேற நனைஞ்சு போச்சு. அதனால தான் அதில் இருந்த எல்லா பொருளையும் டேபிளில் எடுத்து வச்சிருந்தேன். ஐடியும் அது கூட தான் இருந்தது. காலையில் அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஐடியை மறந்துட்டேன் என்றவளின் கண்கள் யாரையோ தேட அதனை கண்டு கொண்ட சந்திரிகா, யாரை தேடுற? உன் ஆளையா? அவரும் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து உன்னை தேடிட்டு போறாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவரை என் ஆளுன்னு சொல்லாதேன்னு. சரி சரி, கோச்சிக்காத. நம்ம கடையில வேலை பார்க்குற மேக்சிமம் எல்லா பொண்ணுங்களையும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாரையுமே அவர் சிஸ்டர்ன்னு தான் கூப்பிடுறாரு. ஆனா உன்னை தவிர. உன் மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் மனசுலயும் எதுவும் இல்லாம இருக்கணும்னு கட்டாயம் இல்லையே. அதனால கூட அவரு இதுவரைக்கும் உன்னை சிஸ்டர்னு சொல்லாம இருக்கலாம் இல்லையா? இவ வேற வயிற்றுல புளிய கரைக்க வைக்கிறா. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டாள். இன்று கடையில் கூட்டம் குறைவாகவே இருந்தது. மதிய உணவு இடைவெளியின் போது சூர்யாவும் சந்திரிகாவும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வந்தான் அவன். அவன் பெயர் யுவராஜ். விஜய்தேவுடன் இணைந்து நகை வடிவமைப்பு பிரிவில் பணிபுரிபவன். இருவரும் ஒரே இல்லத்தில்தான் தங்கியிருக்கின்றனர். கடையில் பெரும்பாலான பெண்களின் நாயகன். ஆனால் அங்கிருக்கும் எந்த பெண்களிடம் பேசினாலும் அவர்களை சிஸ்டர் என அழைத்து அவர்களை சகோதரியாக பாவித்து விடுவான். அதனாலேயே மற்றவர்கள் அவனிடம் பேச தயங்கி 2 அடி தள்ளியே நிற்பர். ஆனால் இங்கே யுவி சகோதரி என அழைக்காத ஒரே நபர் சூர்யா மட்டுமே. அதற்கான காரணமும் அவனே அறிவான். கோபம் என்றால் என்ன விலை என்று கேட்கும் ரகம் அவன். எவரிடமும் அதிர்ந்து கூட பேசாதவன். எப்பொழுதும் முகத்தில் புன்னகையை ஒட்டி வைத்துக் கொண்டு திரிபவன். ஹாய் சூர்யா என்றவன் அவளுக்கு எதிரிருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவனை கண்டதும் ஏனோ சூர்யாவின் மனம் துள்ளல் கொண்டது. அதனை வெளிப்படுத்தவும் செய்தாள். என்ன யுவி சார், இன்னைக்கு உங்களை பார்க்கவே முடியல? மலர்ந்த முகத்துடன் அவனிடம் கேட்டாள். சந்திரிகாவும் இதனை மனதில் பதித்து கொண்டாள். ஓகே சூர்யா, நீ சாப்பிட்டு வா என சந்திரிகா சென்று விட்டாள். அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணீங்களா? அவன் சூர்யாவிடம் கேட்க, இந்த நிறுவனத்தோட முக்கிய புள்ளி நீங்க. உங்களை தேட மாட்டாங்களா என்ன? அதனால தான் கேட்டேன். என்ன, இன்னைக்கு உங்களை காலையில இருந்தே ஆளையே காணோம்? எங்கேயும் போகல, இங்க என்னோட ரூம்ல தான் இருந்தேன். நானும் தேவும் ஒரு நியூ டிசைன் பண்றதுக்கான வேலையில பிஸியாக இருந்தோம். அதனால தான் வெளியே வர முடியல. ஓ என்றவள்
வேறெதுவும் கேட்கவில்லை. என்ன சூர்யா, தேவ் பேரை கேட்டதும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யுவா சார். இல்லையே, உங்க முகமே காட்டி கொடுக்குது. என்ன, காலையிலேயே அவங்கிட்ட செம்ம டோஸா என கேட்டு சிரித்தான். ஏன் சார் சிரிக்க மாட்டீங்க? எல்லாம் என் நேரம். அதுவும் உங்க ஃப்ரெண்டு என்ன திட்டுறதுக்குவாக அமைஞ்சிடுது. அதுலயும் அவர் எதுவும் பேசலனாலும் கூட அவர் கண்ணை வச்சே பயமுறுத்தி விட்டுருவாரு. என்னதான் பண்றது? சரியான வில்லன் என அழுத்து கொண்டாள். தலையை குனிந்து சிரித்து கொண்டவன், ஓகே ஓகே, நீங்க சாப்பிட்டு வேலையை பாருங்க, நாம் அப்புறமா பார்க்கலாம் என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் எழுந்ததும், என்ன சார், உங்க ஃப்ரெண்டை பத்தி பேசினதும் கோச்சிக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவனை பத்தி வேற யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா கோவம் வரும். ஆனா உங்க மேல வராது. ஏன் இப்படி சொல்றீங்க? அவள் கேட்க, பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல் என சொல்லி சிரித்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். அந்த ஸ்பெஷல் யாருக்கு என்பதை அவளும் கேட்கவில்லை, அவனும் கூறவில்லை. அவன் சென்றதும் சந்திரிகா கூறியதை நினைத்த சூர்யாவிற்கு யோசனை உண்டானது. ஆனால் ஒருபொழுதும் அவனுடைய கண்களில் இருக்கும் கண்ணியமும் நேர்மையும் சூர்யாவிற்கு அவனை தவறாக எடுத்துக்காட்டவில்லை. அவனுடைய புன்னகை முகம் சிறு குழந்தையின் பாவத்தையே வெளிப்படுத்துவது போல் அவளுக்கு தோன்றும். இந்த பேச்சுக்களால் அவனுடைய நல்ல குணத்தை சந்தேகப்பட அவளுடைய மனம் இடம் கொடுக்கவும் இல்லை. இறுதி வரை தனக்கு நல்ல நண்பனாக மட்டுமே அவன் இருக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் எண்ணம் நிறைவேறுமா என்பதையும் பார்க்கலாம். கதையின் 2ஆம் அத்தியாயம் இத்துடன் முடிவடைகிறது. கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த பகுதி பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அடுத்தடுத்த பகுதிகளை கேட்பதற்கு நிலா பெனா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.